இப்போ வள்ளலாரை நாம என்ன பிராண்ட் பண்ண விரும்புகிறோம்? பழைய ட்ரெடிஷனலானவர். 2 பேர் சொல்கிறோம் பாருங்க. பழைய ட்ரெடிஷன் வழி வந்து சீர்திருத்தத்தை வற்புறுத்தியவர்கள் விவேகானந்தர் ஒன்று, நாராயணகுரு ஒன்று. ஆனால் பழைய மரபுகளிலிருந்து மீறி வற்புறுத்தியவர்கள் உண்டு என்று சொன்னால், பழைய மரபிலிருந்து மாறி வற்புறுத்தியவர்கள் என்று சொன்னால் வள்ளலார் ஒன்று, தந்தை பெரியார் ஒன்று. அவங்க மீறிட்டவங்க. ஏன்னா வள்ளலார் சொல்றாரு 13 ஆச்சாரங்கள் இந்த உலகத்தில் பேசப்படுது. 13 ஆச்சாரங்களையும் பட்டியல் போட்டு சொல்லிட்டு சொல்றார், இது எதுவுமே கடவுளுக்கு தேவையில்லைன்ட்டு. இத்தகைய ஆச்சாரங்கள் எதுவுமே குல ஆச்சாரம், இந்த என்னென்ன ஆச்சாரம் நம்ம சொல்றோமோ, சுவாமிக்கு போறதா இருந்தா, கோயிலுக்குள்ள போறதா இருந்தா, இதெல்லாம் ஆச்சாரம் தான். இந்த ஆச்சாரம் எதுவுமே கடவுளுக்கு தேவையில்லை அப்படின்னு ஆச்சாரு வள்ளலார். அது மட்டுமல்ல, நான் புதிய நெறியை உலகுக்கு தருகிறேன் அப்படின்ட்டார். இதுக்கு மந்திரம் உண்டா, எந்திரம் உண்டா, பூஜை முறை உண்டானார்? ஒரே வார்த்தை சொன்னார், தயவு என்கிற கருணை மட்டும் இருக்குமானால் உனக்கு கடவுளின் கருணை நிச்சயம் கிடைக்கும். அதுக்கு மேல மந்திரமே கிடையாதுன்றார். அவர் எழுதுறார் ஒரு வார்த்தை, கருணை மட்டுமே என்னை ஏறாத மேல்நிலை மேல் ஏற்றிற்று. வெறும் கருணை, அடுத்த உயிர் மேல கருணவை, ஒரு மிருகத்து மேல கருணவை. யாரை பார்க்கறியோ அன்பு காட்டு, கருணை காட்டு, முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல சிந்திப்பதற்கு அங்க ஒண்ணும் இல்லை. இது வள்ளலாருடைய அணுகுமுறை. அவர் ரெவல்யூஷனரி, ரிபல். அவர் மாறி வரார். ஏன்னா சித்தர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ். கடலூர் பக்கம் நீங்க போனீங்கன்னா ஏகப்பட்ட சித்தர்கள் சமாதி உண்டு. ஏன்னா கடலூர், வடலூர் இது எல்லாமே சித்தர்களுடைய பூமியாக இருந்த இடம். அவர்கள் நிறைய வாழ்ந்த இடம். அவங்க ஒரு கோயிலையோ இல்லை அதுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறாருங்கிற கான்செப்டையோ வற்புறுத்த மாட்டாங்க. இறைவன் நீக்கமர நிறைந்தவன் அப்படிங்கிற கருத்தை தான் சொல்லுவாங்க. அந்த வழியில வந்ததுனால வள்ளலார் இந்த உடம்பு நீண்ட நாள், அதாவது நம்ம எல்லா வார்த்தையும் ஒன்னா பயன்படுத்துறோம். தமிழ்ல பக்தர்னு சொல்லுவான், புத்தர்னு சொல்லுவான், சித்தர்னு சொல்லுவான். நம்மால் எதுகைக்காக எதை வேணாலும் சொல்லுவோம். பக்தர், புத்தர், சித்தர் அப்படி எல்லாம் வித்தியாசம். பக்தர் என்பவர் யாருன்னு கேட்டா மறுபடி பிறந்து இறைவனை பார்க்க விரும்புகிறவர். சித்தருங்கிறவர் யாருன்னு கேட்டா சாகவே விரும்பாதவர். சித்தர்களுக்கு மரணமே பிடிக்காது. மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது வள்ளலாருடைய கான்செப்ட். சாவே கூடாது அப்படிங்கிறது சித்தர்களுடைய. புத்தர்களுடைய கருத்து வேற. கடவுளை பத்தியா யோசிக்காதேம்பாங்க. நமக்கு எப்படி புரியும்? புத்தர்கிட்ட போய் ஒருத்தன் கடவுளை பத்தி கேட்கறான், இந்த பக்கத்து ரூம்ல என்ன இருக்கு தெரியுமான்னாரு. தெரியாதுண்ணா, இதுவே தெரியல. அப்புறம் அங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்குன்னு பெருசா காது குத்திரிய போட வெளியே. இந்த ரூமுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியல, என்னமோ அங்க அதெல்லாம் இருக்குதான், அதெல்லாம் இருக்குதான்னு ஆரம்பிக்கிறியே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதான்னு. பேசாத, அனாவசியமா கடவுளை பத்தி பேசி சண்டைகிட்ட போடாத அப்படின்னார் புத்தர். அவருடைய அப்ரோச் வேற, பக்தருடைய அப்ரோச் வேற, சித்தருடைய அப்ரோச் வேற. பக்தருடைய அப்ரோச், சித்தர், புத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு. இன்னொரு கான்செப்ட் இருக்கு, முக்தர். முக்தர்னா யாருன்னா பாருங்க, பிறந்து பிறந்து இறைவனை அனுபவிக்க நினைப்பவர் பக்தர், பிறக்கவே கூடாது என்று நினைப்பவர் முக்தர். முக்தி அடைஞ்சு மேலே போயிடணும், இனிமே நான் பிறக்கக்கூடாது. ஸோ வேரியஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட், விதவிதமான கோட்பாடு உலகத்தில் இருக்கு. இந்த உலகத்தில் எல்லாம் ஒரே கடவுளாக்கி ஒரே கான்செப்ட் ஆக்க முடியுமா? பிராக்டிக்கலி இம்பாசிபிள். எல்லாரும் ஒரே சாப்பாடு சாப்பிடணும்னா ஒத்துக்குவோமா? ஒரு சாப்பாட்டுக்கே நம்மால் என்ன பாடுபடுத்துறான். உப்பு கம்மியாக இருக்குன்னு அப்பன் சொல்லிட்டு போறான், உப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு மவன் சொல்லிட்டு போறான். வாயில வைக்க விளங்கலேங்கிறான் புருஷன், அம்மா பிரமாதம் மான்றான் பையன். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஒரு ஒரு உணவு டேஸ்ட்ல, யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது கடவுளை பற்றிய கான்செப்ட்ல எல்லாரும் ஒரே மாதிரியா அவனை சொல்லிட முடியுமா? பிராக்டிக்கலி இம்பாசிபிள். இந்த தெளிவு, இந்த புரிதல் நமக்கு வேணுமா இல்லையா? ஸோ நான் பழனி ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இவ்வளவு சொன்னேன்னு பொருள் அல்ல. அதில் ஒரு ஆழமாக நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, பெஞ்சில் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஒரு கோயில் அப்படி ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாதுன்னு சொன்னால் எவ்வளவு பிரச்சனை. ஒரு பிரச்சனையை மேலே மேலே பெருசாக்கணுங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் நம்ம பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ நாராயணகுரு சொல்கிறார், ஒருவர் காந்தி எப்படி சிக்குனாருங்கிறது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். காந்திக்கு மறுபிறப்பில் நம்பிக்கை உண்டு. மறுபிறவி, இப்போ எனக்கே மறுபிறப்பில் நம்பிக்கை உண்டுங்க. பிறவி மறுபிறவி அப்படிங்கிற கான்செப்டில் எனக்கு அழுத்தமான நம்பிக்கை உண்டு. அதை பற்றி நான் தனியாக ரிசர்ச் பண்ணி அது நிரூபிக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். கண்டிப்பாக பிறவி மறுபிறவி என்பது உண்டு, அல்ல மாற்றமே கிடையாது. ரைட். காந்திக்கு அந்த நம்பிக்கை உண்டுங்க. இந்த நம்பிக்கையை வச்சு தான் அவரை அப்படியே கவுத்துட்டாங்க. எல்லாமே விதிப்படி நடக்குதுங்க, அதை நம்ம மாற்ற முடியுமா? வர்ணாசிரம தர்மப்படி பிறப்பு என்பது கடவுளால் தீர்மானிக்கப்படுகிறது. நம்ம ரொம்ப போய் அதில் தலையிட முடியாது.
அதனால நம்ம என்ன பண்ண முடியும்? கடவுளே அப்படி ஒரு பிறவியை கொடுத்துருக்கிறாரு, அவங்கெல்லாம் தாழ்ந்து கஷ்டப்படணும்னு எழுதி வச்சிருக்குது. காந்தி யோசிக்கிறார், இல்லை இல்லை அவங்களெல்லாம் நம்ம மேலே கொண்டு வரணும், மாற்றணும், எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. அதெல்லாம் நம்ம பண்ண முடியாதுங்க, எல்லாம் அதாவது பிறப்பிலேயே எழுதியிருந்தால் தான் உண்டுங்கிற போது காந்தி பழைய அந்த மறுபிறவி நம்பிக்கை தத்துவத்தில் கொஞ்சம் தடுமாறிட்டார். இதை ஓஷோ எழுதுறாரு. பின்னால் வந்த எல்லாருமே விமர்சிக்கிறாங்க, காந்தி எப்படி கார்னர் செய்யப்பட்டார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவருக்கு பிறவி அந்த இந்து மத தத்துவத்தில் ஈடுபாடு இருந்ததுனால மறுபிறவி பிறவியில் நம்பிக்கை ஏற்பட்டு, வர்ணாசிரமத்தில் நம்பிக்கை ஏற்பட்டு, ஒரு எல்லைக்கு மேலே மாற்றங்கள் நம்ம கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு பலவீனமான மனம் மகாத்மா காந்திக்கு ஏற்பட்டு விட்டது. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் தியரி படி அதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ஒரு நிறைய குவாலிட்டிஸ் ஒரு மனுஷனுக்கு எதன் மூலமாக வருதுன்னா ஒன்லி த்ரூ ஜீன் தான். டிஎன்ஏல பதிவாகிறத பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய இயல்பு எல்லாமே அமையுது அப்படிங்கிறது சுலபத்தில் மறுத்த முடியாது. நான் கூட மனித ஜினோம் அப்படின்னு ஒரு புக்கு பேராசிரியர் மணி எழுதின புத்தகம் படித்தேன். ரொம்ப அருமையான புக்கு. இப்போது குயிலுக்கு முட்டையிட்டு குஞ்சு பொரிக்க தெரியாது, அது வெயிட் பண்ணும். எப்படி வெயிட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காக்கா கூடு கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணும். எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இது வீடு கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஏன்னா அதுக்கு வீடு கட்ட தெரியாது. காக்கா கூடு கட்டிட்டு அது லவ் பண்ணி அது முட்டை போட்ட உடனே அதே சமயத்தில் இது முட்டை போடும். அப்படியே ரிப்ளிகா காக்கா பார்த்துக்கிட்டே இருக்கும். எது இளிச்சுவாய் காக்கான்னு அதுக்கு தெரியும். அந்த இளிச்சுவாய் காக்கா கூட்டில் போய் தன்னுடைய முட்டையை வைக்கும் குயில். வச்சுட்டு பெருசு இல்லைங்க, திருட்டுத்தனமாக தான் முட்டையை வச்சுட்டு காக்கா முட்டையை தள்ளி விட்டுரும். ஏன்னா காக்காவோட கான்சன்ட்ரேஷன் அதுக்கு போயிடும். பார்த்தீங்களா? காக்கா முட்டையை தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டு தான் முட்டையை சௌக்கியமாக அங்கே வச்சுருக்கோம். இந்த காக்கா ஒரு அசட்டு காக்கா. இது அடகாத்து குஞ்சு பொறிச்சு அதுக்கு வேண்டியதெல்லாம் ஊட்டி விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் கண்டுபிடிக்கும் இது குயில். இதுக்குள்ளே என்ன நடந்திருந்தா, இந்த குயில் குஞ்சு வளருது பாருங்க, அது வளரும் போது காக்கா குஞ்சு இருந்து அதை கீழே தள்ளிடும். இப்போ அம்மா குயில் டைம் பார்த்து ஃப்ராடு பண்ணி முட்டை வைக்குது. அதுக்கு பிறக்கிற அந்த குஞ்சு குயில் கூட இருக்கிறதெல்லாம் கவுத்து தள்ளிடுது. ஏன்டானா ஜெனட்டிக்கலி கேரிடு. ரைட். இப்போ அப்போ ஜீன்கிறது அவ்வளோ வலிமையானது தானே. அதை வச்சு தான் வர்ணாசிரமத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். என்ன சொல்கிறான்? அதே தான் மனித குலத்திலும் அப்படியே தான், ஒரு பரம்பரையாக வருவது மட்டும்தான் தொடர்ந்து கொண்டே இருக்கும், அதனால் யாரையும் யாரும் உயர்த்த முடியாதுன்னு. நிறுத்து ராஜா, நிறுத்து. இது காக்கா குருவிக்கு பொருந்தும், மனுஷனுக்கு பொருந்தாது. மனுஷனுக்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாது? அதுக்கெல்லாம் ஜீன்ல பதியறதோட சரி, இவனுக்கு மூளையில தானா பதிஞ்சு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மனித குலத்துக்கு மட்டும் தரப்பட்டதால் ஜெனட்டிக்கலி கேரிட் அவுட் குவாலிட்டியை இவன் தன் கல்வியின் மூலம் மாற்றிக்கொள்ள முடியும், தன் அறிவின் மூலம் மாற்றிக்கொள்ள முடியும், தன் பழக்க வழக்கங்கள் மூலம் மாற்றிக்கொள்ள முடியும், தன் சிந்தனை தரத்தால் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்குன்னா மனித குலத்துக்கு மட்டும் தரப்பட்டிருக்கிறது. அப்போ ஜெனட்டிக்ஸை நீங்கள் மறுக்க முடியாது. இட் இஸ் a pure science. அப்போ என்ன கண்டுபிடிக்கிறான்? அடுத்த வார்த்தை எபிஜெனட்டிக். அது என்ன எபிஜெனட்டிக்? ஜெனட்டிக்கலி உருவான குவாலிட்டியாக இருந்தால் கூட அதில் நீங்கள் சில விஷயத்தை ப்ளே பண்ணலாம். எப்படி ப்ளே பண்ணலாம்? கர்ப்பத்தில் இருக்கும்போது அவனுடைய தாயார் முயற்சி எடுத்துக்கிறா, சமூகம் முயற்சி எடுத்துக்குது அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தை உருவாகிற காலத்திலேயே அதுக்கு டோட்டல் சேஞ்ச் இல்லை, ஆனால் மேலே சில சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கு அது என்ன சொல்கிறோம்? ஆன் டாப் ஆஃப் இட். எது? அந்த ஜீனுக்கு மேலே, ஆன் டாப் ஆஃப் இட். அதே மாதிரி இன் அடிஷன் டு தட், ரெண்டு வார்த்தை, அழகான வார்த்தை. ஆன் டாப் ஆஃப் இட், அந்த ஜீனுக்கு மேலே ஒரு குவாலிட்டி டெவலப் ஆகும். ஆன் டாப் ஆஃப் இட் ஆர் இன் அடிஷன் டு, அதை தவிரவும் ஒரு ப்ளஸ் சேர்ந்துடும். எப்படி? அதுக்கு பேர் எபிஜெனட்டிக்ஸ்னு பேர். இந்த எபிஜெனட்டிக்ஸில் நீங்கள் எப்படின்னா அவனுக்கு கல்ச்சரை உண்டு பண்ணி இதெல்லாம் தவறுங்கிறத கற்றுக் கொடுத்து, குடிக்கிறது தப்பு, உயர்வது அவசியம், கல்வி ரொம்ப முக்கியம், இன்னொருவரை கொல்வதால் எந்த லாபமும் இல்லை, அது மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி 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 பண்ணுனா தட் இஸ் கால்டு எபிஜெனட்டிக். அதோட கூட எபிஜினோம் இன்னொன்று இருக்கு. எபிஜினோம்ங்கிறது என்ன தெரியுமா? என்னென்ன விஷயத்தை உணவில் மாற்றினீங்கன்னா, உணவில் என்னென்ன விஷயத்தை மாற்றினீங்கன்னா தாயார் உடம்பில் இருக்கிற அந்த ஜீன் மாற்றம் அடையும். இட் இஸ் எ பியூட்டிஃபுல் சயின்ஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பாருங்களேன், ஒரு காலத்தில் அம்மா கர்ப்பத்தில் அது பிண்டமாக இருக்கும்போது எந்த செல் ஹார்ட் செல்னு உங்களுக்கு தெரியுமா? எது லங்ஸ்ன்னு தெரியுமா? எது மூளைன்னு உங்களுக்கு தெரியுமா? எது நரம்புன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஒரே செல் தான்.
அந்த செல் மூளையா மாறும். ஒரே செல் தான் அது குடலா மாறும். ஒரே செல் தான் அது வேறு ஒரு உறுப்பா ஹார்ட்டா மாறும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வேற, மூளையோட ஃபங்க்ஷன் வேற, வயிற்றோட ஃபங்க்ஷன் வேற, உடம்புல வெவ்வேறு ஃபங்க்ஷன் செய்யற எல்லாத்துக்கும் காமனா ஒரே மாதிரியான தன்மையில செல்லு உருவாகுது. அந்த உருவாகிற செல்லுல சில மாற்றங்களை நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது குவாலிட்டி உள்ள செல்லா உருவாயிடும். அது என்ன பண்ண முடியும்? பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன், பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சில விஷயங்கள், அது 3 வார்த்தையில் சொல்கிறார். அதாவது எபிஜினோம் ஏற்படுறதுக்கு எப்படின்னு கேட்டால், வாட் டு டூ, வேர் டு டூ, வென் டு டூ. வாட் டு டூ, வேர் டு டூ அண்ட் வென் டு டூ. என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத அந்த செல்லுக்கு நீங்கள் எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டால் அதுதான் ஹார்ட்டாக வேணாலும் மாறும், அதுதான் லங்ஸாக வேணாலும் மாறும். எல்லாமா மாறக்கூடிய தன்மை அதற்கு இருப்பதால் அதில் நீங்கள் விளையாடத் தொடங்குகிற போது அது தரமுடைய ஒரு டிஎன்ஏவாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இதையெல்லாம் யார் கவலைப்பட்டா? அதாவது அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்கள கரைத்தேற்றி மேலே கொண்டு வரணும், அவங்கள எல்லாம் சமூகத்தில் அந்தஸ்து உடைய கல்வி உடைய மக்களாக மாற்றணும் அப்படிங்கிற காரியம். அதுக்கு தான் முதல்ல கோயிலில் கான்சென்ட்ரேட் பண்ண நாராயணகுரு அவர்கள் அடுத்து தத்துவ வார்த்தைகளில் கான்சென்ட்ரேட் பண்ணார். அவருடைய ஃபஸ்ட்டு ஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவன், அம்பாள் போன்ற சிலை பிரதிஷ்டைகள். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வைத்து வழிபாடு செய்கிற ஒரு அடுத்த நிலைமை. அதுக்கும் அடுத்த நிலைமை சத்தியம் தர்மம் என்ற வாக்கியங்களில் கவனம் செலுத்துகிற வழிபாட்டு முறை. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு சொல்றார், போதும் போதும் போதுமான கோயில்கள் கட்டப்பட்டு விட்டன, இனி மேற்கொண்டு நாம் கோயில்களை கட்டி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையே சுகீஷம் சொன்னால் நாஸ்திகன்றுவான், உடனே வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லையும் கொண்டுருவான். இவர் பாருங்க எவ்வளோ வேண்டாத வேலை பண்ணுறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுங்களா, நம்ம ஆனந்த் வெங்கடேஷ் இருக்கார்ல, ஹைகோர்ட் ஜஸ்டிஸ், அதில் பட்டையாக எழுதி போட்டிருப்பார். அவர் முந்தா நேற்று ஒரு கோர்ட்டில் ஒரு கமெண்ட் அடிச்சார், ஏண்டா மூலையில் கிடக்கிற கல்லை கொண்டாந்து நடுவில் வச்சு ஒரு சேலையை கட்டிட்டா அது சாமி ஆகிடுமாடா? அவர் கேட்குறாரு, மூலையில் கிடக்கிற கல்லை கொண்டாந்து நடுவில் வச்சு சேலையை கட்டி விட்டீங்கன்னா அது சாமி ஆகிடுமா? திருந்தவே மாட்டீங்களா? அப்படி ஆனந்த வெங்கடேஷ் கேட்டபோது எனக்கு ஆனந்தம் இருக்கு பாருங்க. ஏன், அவர் இருக்கிற இடம் அவரை யாரும் விமர்சனம் பண்ண முடியாது. நான் நிற்கிற இடம் என்னை எவன் வேணாலும் கமெண்ட் போடலாம், எவன் வேணாலும் கேள்வி பண்ணலாம், என்னை எவன் வேணாலும் அவமானப்படுத்தலாம். நானும் இத்தனைக்கு பிஏ பிஎல், அவருக்கு சீனியர் தான், அவர் எனக்கு ஜூனியர். ஆனால் இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜாக உட்காந்துருக்காரு, அடி வெள்ளாசுறாரு. என் கூட படித்தவங்களும் 3 பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, 6 பேர் ஹைகோர்ட் ஜட்ஜு. நானும் போயிருந்தேன், ரிட்டையர்ட் ஆகிருப்பேன். இப்போ உங்கள் முன்னாடி கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன். கஷ்டம் இல்லை, விளையாட்டுக்காக சொன்னேன். அதாவது என்ன பாருங்க, கருத்து யார் சொல்றான்னு இந்த நாட்டில் யாரும் கவலைப்படலை, கருத்தை பற்றி கவலைப்படலை, யார் சொல்றாங்கிறதுக்கு பயப்படுறான். ஒரு பையன் அவரை எதிர்த்து ஏதாவது பேசினானா? நீ எப்படி இந்து மத மக்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான கருத்தை சொல்வ? கேட்கல. ஏன்னா மூலையில் கிடக்கிற கல்லை கொண்டாந்து நடுவில் வச்சு சேலையை கட்டி விட்டாப்புல அது சாமி ஆயிடுமாடா? இந்த மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே வர மாட்டீங்களா? யாரு? நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேட்கிறார் ஹைகோர்ட்ல. கம்முன்னு இருக்கிறோம் எல்லாரும். ஒரு பையன் கண்டன அறிக்கை விடல, ஒரு பையன் ஆர்ப்பாட்டம் பண்ணல, ஒரு பையன் ஏத்து நின்று பேசல. ஏன்? போஸ்ட். அவர் இருக்கிற ஏட்டம். இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ண 5 நிமிஷத்துக்கு அவர் உள்ள வைக்க முடியும். நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கருத்துக்களை பற்றிய கவலை இல்லையே. என்ன சொல்ல வர, ஆரம்பத்தில் உருவ வழிபாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணாரு யாரு? நாராயணகுரு. அதுக்கு அடுத்து கண்ணாடியை கொண்டு வந்து வழிபாட்டை பண்ணாரு. அதுக்கு அடுத்தது வாசகங்களை கவனம் செலுத்தினாரு. கடைசியாக ஒரு முடிவு சொன்னார், போதும், இந்த நாட்டில் கட்டப்பட்ட கோயில்கள் போதும், இனியும் கோயில் கட்டி கொண்டிருக்கிற வேலையை செய்யாதீர்கள், இனிமேல் கல்வி சாலைகள் கட்டுவதுதான் இந்த தேசத்துக்கு அவசியமான வேலை. இதுக்கு தாங்க எபிஜெனட்டிக்ஸ்னு பேரு, இதுக்கு தான் எபிஜெனோம்னு பேரு. என்ன? கல்ச்சரை நீங்க மாத்துறீங்க, ஒரு கல்வியின் மூலமா சொல்லிக் கொடுக்குறீங்க. எது ஹைஜீன்? சார் இப்போ யாரு என்ன ஜாதி சமைக்கிறான்னு பிரச்சனை இல்லை, யாரா இருந்தாலும் இது பாருப்பா, இங்க அமீபியன் இன்ஃபெக்ஷன், இந்த அமீபா அங்கே உட்காரும், நகத்தோட நுனியில் இருக்கும். இப்போ படம் எடுத்து போட்டான், நீட்டாக நீங்கள் ஒரு நகத்தை வெட்டிட்டு அதை ஒரு மைக்ரோஸ்கோப் உள்ள வச்சு பாருங்க, 100 கணக்காக 1000 கணக்காக கிருமி நெளியும்.
எப்பா இதுதான்டா அமீபா, இது வந்ததுன்னா என்ன ஆகும், அதனால முதல்ல நகத்தை வெட்டு, அடுத்தது கிளவுஸ் போட்டுக்கிட்டு பரிமாறு, அடுத்தது கையை சுத்தமாக வச்சுக்கோ, சோப் போட்டு கழுவு அப்படின்னு ஒரு 2 தலைமுறை கற்றுக் கொடுத்துருங்க. அப்புறம் தாழ்த்தப்பட்டவாது, ஒடுக்கப்பட்டவாது, மேலையான ஒன்றுமே கிடையாது, எல்லாமே மாறி போகும். சொசைட்டியை டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும்னா ஒரே ஒரு வழி இருக்கிறது, கல்வி கல்வி கல்வி. கல்வி மட்டும்தான் சமூகத்தை மேலே உயர்த்தக்கூடிய வழிமுறை. அதனால்தான் சில பேருக்கு கல்வி மறுக்கப்பட்டது. ஏன் வசந்துடக்கூடாது, வசந்துட்டா வம்பா போயிடுமே, வசரக்கூடாது, இதுதான் சிக்கல். சார் நான் பேசினா மணிப்பணா போயிட்டே போகலாம். இப்போ யாரை சொல்லிட்டேன், வள்ளலார் சொல்லிட்டேன், பாரதி சொல்லிட்டேன், உங்களுக்கு நாராயண குருவுடைய அந்த அந்த சிந்தனை போக்கு சொன்னேன். விவேகானந்தர் பழைய கான்செப்ட் எப்படின்னா நாராயண குரு மாதிரி தான், வேதத்தை ஒத்துக்குவார், எல்லாத்தையும் ஒத்துக்குவார், ஆனால் ரெவல்யூஷனரியாக பேசுவார், சொசைட்டி சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோடு பேசுவார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ட்ரூத்தாக பதிவு பண்ணக்கூடிய தைரியம் விவேகானந்தருடைய மிகப்பெரிய தைரியம். எப்படி யாரை புகழ்கிறாரோ அவரை திட்டுவார், யாரை திட்டுறாரோ அவர் புகழ்வார். அது சாமர்த்தியம் இல்லை, சத்தியம். ஏன் இந்த விஷயத்தில் இந்த ஆள் சொல்கிறது கரெக்டு, இந்த விஷயத்தில் இந்த ஆள் உளறான். இந்த கிளாரிட்டியே இந்தியாவில் வரல சார். ஒருத்தனை தலைவன்னு கொண்டாட ஆரம்பிச்சா உளர்னா கூட கொண்டாடுறான் சார். ஒருத்தனை எதிரின்னு முடிவு பண்ணிட்டா நல்லது சொன்னால் கூட காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறேன் சார். நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், நபர்களை கவனிக்காதீர்கள், அவர்கள் சொல்லுகிற கருத்துக்களை மட்டும் கவனியுங்கள். ஏன் நபர்கள் செத்து போவார்கள், கருத்துக்கள் சாவதே இல்லை, அவை உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒருத்தருடைய கருத்து சரியா தப்பான்னு பார்க்கணுமே ஒழிய நபர்களை பார்ப்பதால் பயனில்லை. இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுங்க, என்னை பிச்சு எடுக்கிறேன். இப்போ நான் படிக்க போகிறது யாருடைய வார்த்தை தெரியுமா? விவேகானந்தருடைய வார்த்தை. மாபெரும் சகாப்தத்தையே உருவாக்கியவர்களான சங்கராச்சாரியாரும் பிறரும் தான் ஜாதிகளையும் உருவாக்கியவர்கள். இன்னைக்கு தேசத்தில் இந்த பகுதி வெளியே வந்துதா? இந்த பகுதி வெளியே வந்துதா? அவர் விவேகானந்தருக்கு சங்கராச்சாரியார் ஆவாதா என்ன? எதிரியா என்ன? அவர் அதை பற்றி கவலைப்படல, பதிவு பண்ண வேண்டிய இடத்துல பதிவு பண்ணுறார் பாருங்க. மாபெரும் சகாப்தத்தையே உருவாக்கியவர்களான சங்கராச்சாரியாரும் பிறரும் தான் ஜாதிகளையும் உருவாக்கியவர்கள். அவர்கள் கட்டிவிட்ட வினோத கதைகளை எல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. சொன்னாலும் உங்களுள் சிலருக்கு கோபம் வரலாம். ஏன்னா இன்னைக்கு அவங்கள பற்றிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கோபம் வரலாம். சார் இந்த தேசத்தில் பிரதம மந்திரி ஒரு சிலையை வைக்கும்போது கூட பூரி சங்கராச்சாரியார் கூலா சொல்கிறாரு சார். என்ன சொல்கிறாரு? நாங்கள் போய் என்னை கை தட்டி வேடிக்கை பார்க்க சொல்றியா? அவர் எல்லாம் பண்ணுவார், என்னை வேடிக்கை பார்க்க சொல்றியா கேட்குறாரு. இதே விஷயம் சராசரி மனிதனுக்கு நடந்திருக்கும் என்று சொன்னால் இந்நேரம் அவர் கைது செய்யப்பட்டிருப்பார், கைது செய்யப்பட்டிருப்பார். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாதி உயர்வு தாழ்வை பேசியிருக்கீங்க, டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, பண்ணலை. ஏன்? எல்லாம் ஒரே ஆள், ஒரே குரூப்பு, எப்படி பண்ண முடியும்? உங்களுக்கெல்லாம் பிரச்சனையோ? எனக்கு எப்போவுமே பிரச்சனை தான், அதனால் அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. ரைட்டா? அதுக்காக சங்கராச்சாரியார் விவேகானந்தர் குறைச்சி பேசிட்டார் சொல்லாதீங்க. அறிவு வரும்போது, தர்க்கம் வரும்போது, உபனிஷத வேதங்களுக்கு விளக்கம் வரும்போது அப்படி புகழ்றார், அவருடைய அறிவு நுட்பத்தை பாராட்டுறார், மிகவும் சிறப்பாக சொல்றார். எதுக்கு சொல்ல வர? தனி மனிதர்கள் முக்கியமே இல்லை, அவங்க சொல்ற கருத்துல எது தப்போ அது தப்பு, எது சரியோ அது தப்பு. இப்போ வார்த்தை முடிச்சிடறேன் பாருங்க. எனது பயணங்களின் மூலமும் அனுபவங்களின் வாயிலாகவும் அவைகளை கண்டுபிடித்து ஆச்சரியமான முடிவுக்கு வந்திருக்கிறேன். எழுதுறார் பாருங்க மேல. சில வேளைகளில் அவர்கள் பலுச்சிஸ்தானத்தின் நாடோடி கும்பல்களை பிடித்து, யார முதல்ல அந்த ஆள் சொன்னது பேர் உங்களுக்கு நினைவு இருக்கும். சில வேளைகளில் அவர்கள் பலுச்சிஸ்தானத்தின் நாடோடி கும்பல்களை பிடித்து சத்திரியர்கள் ஆக்குவார்கள். அவங்க மனசு வச்சா யாரை வேணாலும் எந்த காஸ்ட்லேருந்து எந்த காஸ்ட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பாருங்க, பலுச்சிஸ்தானத்தின் நாடோடி கும்பல்களை பிடித்து சத்திரியர்கள் ஆக்குவார்கள், மீனவர்களை பிடித்து பிராமணர்கள் ஆக்குவார்கள். யாரு? ஸ்டேட்மெண்ட் பை விவேகானந்தர். சரி, விவேகானந்தர் எப்பவுமே திட்டல, அவருடைய அறிவை பாராட்டுறார், அவருடைய நடவடிக்கையில் ஏற்பட்ட. இன்னைக்கு நம்ம சொன்னால் கோவப்படுறாங்க எல்லாருமே. ஏற்கனவே சரி, இந்த வார்த்தையினால சொல்லாமல் போக முடியல. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதுங்கிறத ஒத்துக்கிறதுல என்ன கஷ்டம்? இனிமேல் அநீதி இழைக்க வேண்டாம் என்ற கொள்கையை நோக்கி நகர்வதில் என்ன கஷ்டம்? இப்படி எதுவுமே நடக்கலை, இந்தியாவில் ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே நடக்கலைன்னு வரலாற்றையே மாற்றலாமா? தப்பு நடந்து போச்சு,
இனிமேல் நடக்காதபடி பார்த்துக்கிறோம். உண்மை தானே அது சார்? இதே யூனிவர்சிட்டியில் 1907 ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் யார்? சீனிவாச ஐயங்கார். அவர் எழுதியிருக்கார் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்ஸ் புக், எடுத்து படிங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்ஸ் 600 பக்கத்துக்கு மேலே ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்ஸ் புக்கு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெளியீடு. சீனிவாச ஐயங்கார் வரலாற்றுத்துறை தலைவர். அவர் சங்க இலக்கியத்திலிருந்து மேற்கோள் எடுத்து எழுதுறார். சார், எந்த மனிதனுக்கு அந்த நேர்மை வரும்? சீனிவாச ஐயங்கார் எழுதுறாரு, தமிழர்களின் வாழ்வில் வேறு சில கலாச்சார கலப்புகள் ஏற்பட்ட பிறகுதான் பொய்க்கதைகளும் புனைக்கதைகளும் உள்ளே நுழைந்தன. அதுவரை எளிய நேர்மையான இலக்கியத்தை மட்டுமே சங்க இலக்கியங்களில் பதிவு செய்கிறார்கள். இப்படிக்கு சீனிவாச சாஸ்திரி ஹிஸ்டரி ப்ரொஃபஸர். தமிழர்கள் ரொம்ப இயல்பா இயற்கையோடு இந்த வாழ்வு வாழ்ந்தாங்க. வடக்கேந்து ஒரு கலாச்சாரம் வந்த பிறகு இவங்க வாழ்க்கை மாறிச்சு. அதை ஒத்துக்கிற தைரியம் சீனிவாச ஐயங்காருக்கு இருந்தது. அதுதான் நான் பாராட்டுறேன். நடந்தது, இந்த தப்பு நடந்தது அப்படிங்கிறத ஒத்துக்கிறார். நான் இப்போ யாரையும் பகைக்க சொல்லலை, யாரையும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் எல்லா பாலும் காஃபி ஆகிவிட்டது. இப்போது நீங்கள் பாலை தனியாக பிரிக்க முடியாது. எல்லா பாலும் காஃபி ஆகிவிட்ட காரணத்தால் பாலை பிரித்து நீங்கள் எங்கும் அனுப்ப முடியாது. புரிஞ்சு போச்சா? எல்லா பாலும் காஃபி ஆகிவிட்டது. அது டிகாஷனுடைய வலிமை. இனிமேல் யாரையும் பிரிப்பது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் தவறு நடந்தால் நடந்தது என்று ஒப்புக்கொள்ளுகிற நேர்மை இருக்கணுமா இல்லையா? தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன அநீதி இழைச்சோம், அவங்களை எப்படி மேலே கொண்டு வர்றது, அவங்க மேலே வர்றதுக்கான வழிமுறை என்ன சொல்றார் பாருங்க. இதே விவேகானந்தர் பேசுறார் பாருங்க. சங்கரருக்கு பிறகு மிகச்சிறந்த ராமானுஜர். சங்கரரின் அறிவு பெரியது, பாராட்டுறார் பாருங்க. சங்கரரின் அறிவு பெரியது. மறுபடியும் விவேகானந்தர் ஒரு வேலையை காமிச்சிட்டார். ஆனால் அவரது இதயம் அவ்வளவு பரந்ததாக இல்லையோ என்று அஞ்சுகிறேன். ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றார். அவரது இதயம் அவ்வளவு பரந்ததாக இல்லையோ என்று அஞ்சுகிறேன். ராமானுஜரின் இதயம் மிகவும் விசாலமானது. ஏன்னா ராமானுஜர் காஸ்டிஸ்ட் தூக்கி எறிகிறாரு, உறங்காவில்லி தோல்ல கை போடுறாரு, நடந்து போறாரு, எல்லா வகையிலையும் வைணவத்தில் மாற்றம் வர வேணும், திருக்குலத்தார்னு நினைக்கிறாரு. அப்ப ராமானுஜர்ட்ட அந்த சோசியல் ரெவல்யூஷனரி ஐடியா உள்ளுக்குள்ள இருக்கு ராமானுஜருக்குள்ள. விவேகானந்தரால் இதை பாராட்டாம இருக்க முடியல. அவர் ரொம்ப அழகா சொல்றார், சங்கரின் அறிவு கூர்மையானது, ஆனால் இதயம் சுருக்கமானது. ராமானுஜருடைய இதயம் பறந்தது, ஆனால் அறிவு என்பது கேள்விக்குறின்றார். ஏன் தெரியுங்களா? ஒரு கடவுள் என்ற தத்துவத்தை ராமானுஜர் ஏத்துக்கல. அவர் திருமால் மட்டுமே கடவுள், மற்றவங்களாம் கடவுளா இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. இதை விவேகானந்தரால ஏத்துக்க முடியல. சங்கரரின் இதயம் விசாலமற்றது, ஆனால் அறிவு கூர்மையானது. ராமானுஜரின் இதயம் விசாலமானது, ஆனால் அறிவை குறித்து அப்படி என்னால் சொல்ல முடியாது. விவேகானந்தர் பதிவு பண்றார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர? தத்துவங்களை படித்து கொண்டே வருகிற போது நமக்கு முன்னிருந்தவர்களையும் விமர்சிக்க வேண்டிய நிலை வரும். அதை உண்மை மாறாமல் சொல்லுவதற்கும் எழுதுவதற்கும் நமக்கு தைரியம் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். நான் பாரதியை, வள்ளலாரை, விவேகானந்தரை இன்னும் பல கோணங்களில் நீங்கள் நினைத்து நினைத்து பார்த்தால் மட்டும்தான் சமயம் வாழ்வில் எவ்வளவு ஊடுருவி இருக்கிறது என்பதையும், அதில் சரியான திருத்தங்களை கொண்டு வந்தால் மட்டுமே சமுதாய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதையும், சமுதாய மாற்றங்கள் ஏற்பட்டால் மட்டுமே இந்தியா வலிமையான ஒரு நாடாக இருக்க முடியும் என்பதையும், இதற்கு பாடுபட்ட அறிஞர்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு வழியில் பாடுபட்டார். விவேகானந்தர் ஒரு வழியை எடுத்துக்கொண்டார், நாராயணகுரு ஒரு வழியை எடுத்துக்கொண்டார், பாரதி ஒரு வழியை எடுத்துக்கொண்டார். இப்படி ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு வழி, ஐயா வைகுண்டர் அவர் ஒரு வழியை எடுத்துக்கொண்டார். ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான வழியை எடுத்துக்கொண்டார்கள். ஆனாலும் நோக்கம் ஒன்று, இந்த உலகத்தில் யாரை ஒடுக்கி வைத்திருக்கிறோமோ அவர்கள் மேலே வந்தால் மட்டுமே இந்த நாடு உயர்ந்த இடத்தை அடைய முடியும் என்பதுதான் அடிப்படை கருத்து. ஒரு வரி சொல்லி முடிச்சிடுறேன். பாரதி ஒரு பாட்டு பாடுறாரு, தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா. பாரதியாருடைய பாட்டு. இங்கிலீஷ்காரவன் நம்மளை பார்த்து பேசுகிற மாதிரி, தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் இதை யார்கிட்டேருந்து இந்த மெட்டை இரவல் வாங்குறான்னு கேட்டால், கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய பாட்டிலேருந்து காப்பி அடிக்கிறார் பாரதி. காப்பின்றது நம்ம பாஷையில் சொல்கிறேன், வழிமொழிகிறார்னு எடுத்துக்கோமே. வழிமொழிகிறார், பின்பற்றுகிறார். அது என்ன பாட்டு தெரியுமா? அந்த பாட்டு சொல்ல எனக்கு மனசு வரல. மாடு தின்னும்னு ஆரம்பிக்கும், நீங்கள் மற்றது ஃபில்அப் பண்ணிக்கோங்க. மாடு தின்னும் உனக்கு மார்கழி திருநாளா என்னன்னு கேட்டால், நந்தனார் சரித்திர கீர்த்தனையில்
நந்தனார் சிதம்பரம் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னபோது நந்தனாரை பார்த்து அந்த எஜமானர் கேட்குறாரு, ஏண்டா நீ மாடு திங்கிறவன், உனக்கு பெருசாக கேட்குதா, உனக்கு சிதம்பரம் கோயில் கேட்குதா அப்படின்னு பேசுகிற அந்த பாட்டோட பகுதி. இப்போ என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, பாரதிக்கு மெட்டு பஞ்சமா, பாரதிக்கு டியூன் பஞ்சமா, ஏன் கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய அந்த மெட்டை எடுக்கணும்? இப்போ கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கணும். நம்மில் சிலரை அடிமை என்று நாம் அசிங்கப்படுத்தியதால் தான் வெள்ளைக்காரன் நம் அனைவரையும் அடிமைப்படுத்தினான் என்ற உண்மையை பாரதி பாட்டு மெட்டு மூலம் சொல்லுகிறார். ஏன்னா நாம ஒருத்தனை அடிமைன்னு சொன்னதுனால நம்மள ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து அடிமைன்னு பின்னாடி ஆக்கிட்டு போயிட்டான். அப்ப இந்த நாடு என்றைக்கும் விடுதலை அடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்கள் என்கிற மக்கள் இல்லாதபடி சமத்துவம் பூரணமாக நிலவ வேண்டும். இதற்கு பலர் பல வழிமுறைகளை கையாண்டாலும் பெரிய புரட்சி என்பதை தாண்டி அமைதியான நன்முறையான மாற்றங்களை விதைத்து வெற்றி கண்டவர். ஏன்னா சாதாரண விஷயம் அல்ல. அவரோடு கூட இருந்த ஐயப்பனுடைய குணம் வேறு. அவரை பின்னாலே EMS நம்பூதிரிபாட் புகழ்கிறார், கம்யூனிசத்தினுடைய தந்தை என்று நாராயண குருவை புகழ்கிறார். இந்த மாதிரி பலரும் வியக்கும்படியான ஒரு உன்னதமான வாழ்வியலை நாராயண குரு அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். நீங்கள் வரலாறு படிக்கலாம். ஜெயமோகனுடைய கட்டுரைகளில் அந்த நளினமான முறையில் நாராயண குருவினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எவ்வளவு அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஜெயமோகனுடைய எழுத்தில் நாம் வாசிக்க முடியும். அப்படி ஒரு சிறந்த ஒரு முனிவரை பற்றி உங்களோடு பேசுகிற, இருக்கிற, சிந்திக்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக வரலாற்றுத்துறைக்கு என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.